கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 3 சூறாக்கள் ஓதப்பட்டன. சூரத்து ஸாத் என்ற அத்தியாயம், சூரத்து ஸுமர் என்ற அத்தியாயம், சூரத்துல் காஃபிர் என்ற அத்தியாயம். இந்த 3 சூறாக்கள் இன்று ஓதப்பட்டன. 24வது ஜுஸுவில் 3/4 ஜுஸு முடிவடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நேற்றைய தினம் நாம் சொன்னோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 114 சூறாக்களை இறக்கியிருக்கிறார். அதிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அத்தியாயங்கள் வெறும் 5 அத்தியாயங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் கஹஃப், சூரத்துல் சபா, சூரத்துல் ஃபாத்திர். இந்த 5 சூறாக்கள் மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று முடிக்கப்படக்கூடிய அத்தியாயங்கள் 2 அத்தியாயங்கள். ஒன்று இன்று ஓதப்பட்ட சூரத்து ஸுமர் என்ற அத்தியாயத்தினுடைய முடிவு, வகாலுல் ஹம்துலில்லாஹி வதரல் மலாயிகத ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷ் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வகுதிய பைனஹும் பில் ஹக்கி வகீல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று முடிக்கப்படுகிறது. சூரத்து ஸுமர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று முடிக்கப்படுகிறது. அதே போல சூரத்து ஸாஃபாத் என்ற அத்தியாயம், சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று முடிக்கப்படுகிறது. இன்னொரு அத்தியாயம் இருக்குது, சூரத்து பனு இஸ்ராயில், சூரத்துல் இஸ்ரா என்ற பெயரும் உண்டு இருக்கு. அந்த அத்தியாயம் எப்படி முடிக்கப்படுகிறது என்றால், வகால் வகுலில் ஹம்துலில்லாஹில்லதி பஅதனா, அல்லாஹ் தஆலா வகுலில் ஹம்துலில்லாஹில்லதி என்று அல்லாஹ் தஆலா அதை முடிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்று வருகிறது, ஆனால் ஆயத்து முடிவு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று வரவில்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று முடிக்கப்படக்கூடிய அத்தியாயங்கள் 2 அத்தியாயங்கள். ஒன்று சூரத்து ஸாஃபாத், இன்னொன்று சூரத்து ஸுமர். கண்ணியமானவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து ஸாத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சிந்திக்குமாறு ஒரு விஷயத்தை சொல்லி அடிக்கடி பேசுகிறான். வذ்குர் அப்தனா அய்யூப் வذ்குர் இபாதனா இப்ராஹீம் வ இஸ்ஹாக வ யாக்கூப உலில் ஐதி வல் அப்ஸார் வذ்குர் இஸ்மாஈல வல் யஸஅ வல் கிஃப்ல் வ குல்லு மினல் அக்யார் வذ்குர் வذ்குர் வذ்குர். இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் அல்லாஹ் இப்படி சொல்வதன் மூலமாகவே இதில் ஒரு முக்கியமான படிப்பினைகள் இருக்கின்றன என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக பேசுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, வருசுலன் கது கஸஸ்னாஹு அலைக மின் கப்ல் வருசுலன் லம் நக்ஸுஸுஹும் அலைக வகல்லம அல்லாஹு மூஸா தக்லீமா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், சில ரசூல்மார்களை பற்றிய வரலாற்றையும் நாம் பேசியிருக்கிறோம், சில ரசூல்மார்களுடைய வரலாற்றை பற்றி பேசப்படாமலும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனிலே சொல்லப்பட்ட நபிமார்களுடைய மொத்த பெயர் வெறும் 25 நபிமார்களுடைய பெயர் தான். குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பெயர் வெறும் 25 நபிமார்களுடைய பெயர்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டது. அதில் ரசூல்மார்கள் 313 பேர். ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை 313 பேர். இதில் குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பெயர் 25 நபிமார்களுடைய பெயர். இந்த 25 நபிமார்களுடைய பெயர்களும் இருக்குது. இதில் சில பேருடைய வரலாற்றை தான் அல்லாஹு தஆலா கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். எத்தனையோ நபிமார்களுடைய பெயர் மட்டும்தான் இருக்கும்,
ஆனால் அவருடைய வரலாறுலாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வரலாறு குர்ஆன்ல சொல்லப்படவே இல்லை. துல்கிஃப் எஸ்அலூனக அன்தில் கர்னைன்னு சொல்லப்படுது, அவங்க இல்லை. துல்கிஃப்னு சொல்லப்படுது, அவங்களுடைய வரலாறு என்ன தெரியாது. அதே போல வல் யஸா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய வரலாறு என்ன தெரியாது. இப்படி நிறைய நபிமார்கள் இருக்கிறார்கள், வரலாறு சொல்லப்படாத நபி. ஆனால் வரலாறுகள் சொல்லப்படக்கூடிய நபிமார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா இவர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதுல தனிப்பட்ட முறையில் ஒரு நபியினுடைய பெயரை சொல்லி வத்குர் அப்தனா அய்யூப், அய்யூபுடைய வரலாற்றை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வத்குர் அப்தனா அய்யூப் இதுநாதாஹு ரப்பு, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ வத்குர் அப்தனா அய்யூப் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால அவர்கள் என்னென்ன எப்படி எந்த வகையில நமக்கு படிப்பினை அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு பேசுகிறார். கண்ணியமானவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த காலம் 93 வயது, 93 வருடங்கள் வாழ்ந்தார் இந்த உலகத்தில். சூரத்துல் அம்பியா என்ற அத்தியாயத்திலும் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், அவர்களை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَمِنَ الشَّيَاطِينِ مَن يَغُوصُونَ لَهُ وَيَعْمَلُونَ عَمَلًا دُونَ ذَلِكَ وَكُنَّا لَهُمْ حَافِظِينَ وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الراحمين என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான ஒரு நோய் ஏற்பட்டது. அது மேனி முழுவதும் கொப்புளங்களாக புண்ணாக ஏற்பட்டு அதன் மூலம் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பேசுகிற போது அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்ற விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் ஏன் நோய் ஏற்பட்டது அது அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த வரலாற்றினுடைய வரிசையை நம்ம பார்த்தோம் சொன்னா என்ன தெரியுது தெரியுமா? சில பேரை அல்லாஹ் தஆலா உயர்ந்த பதவிகளின் மூலம் சோதித்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல. இன்னும் சில பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளின் மூலம் சோதித்தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல. அதன் பிறகு அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறான். சூரத்துல் அம்பியாவில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிறான். அவர்களுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்திருந்தான், அவர்களை அதன் மூலம் சோதித்தான். அதன் பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர்களுக்கு பதவிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து பவரை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். மூன்றாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறான். அவர்களை அல்லாஹ் எதன் மூலமாக சோதித்தான்? நோயின் மூலமாக சோதித்தான். இது மூணாவது. நாலாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், வதன்னூனி இذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك. நோயெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது, நெருக்கடி, பயங்கரமான நெருக்கடி. மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க. மீன் வயிற்றுக்குள்ள போய் 40 நாள் அப்படியே அல்லாஹ் சுத்தி காட்டுறான் கடல் ஃபுல்லா. அப்போ நோய் இல்லாத இன்னொரு வகையான நெருக்கடியின் மூலம் யார அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்தார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய கவலையை நீக்கினான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யூனுஸ் சொன்னதை போன்று லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொன்னால் முஃமின்களுக்கும் அது பலன் தரும், வெற்றியை தரும் என்று அல்லாஹ் பேசுகிறான். நம்ம வாழ்க்கையில இது மாதிரியான நோய் அல்லாத கடன் நெருக்கடி, குடும்ப நெருக்கடி, சமூக நெருக்கடி, இது மாதிரியான என்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அடிக்கடி நம்ம ஓத வேண்டியது தஸ்பீஹ யூனுஸ் என்று சொல்லப்படக்கூடிய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், என்ற தஸ்பீஹை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோய் நொடியின் மூலம் சோதித்தான். பொறுமையின் எடுத்துக்காட்டு என்று சொல்ல வேண்டும் என்றால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லலாம். இன்னைக்கு வாழ்க்கையில சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம். எத்தனையோ பேர் எந்த கஷ்டமும் இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இந்த பிரச்சனைகளின் சமயத்துல பொறுமை என்பது மிக மிக அவசியம். பொறுமை என்பது மிக அவசியம். பொறுமை
என்ற இந்த ஒரு சாதனம் இருக்கிறது, இந்த குணத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே கணக்கில்லாத கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக பொறுமையாளர்கள் கணக்கில்லாமல் கூலி வழங்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசுகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல் முழுவதும் கொப்பளம் ஏற்பட்டு விட்டது. இது ஏன் ஏற்பட்டுச்சுங்கிறது அல்லாஹ்வுடைய சோதனை. அதாவது ஷைத்தான் என்ன செய்தானா, ஒரு அறிவிப்பின் பிரகாரம் சொல்லப்படுது, இப்லீஸ் சொன்னானா, உன்னுடைய அடியார்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்பை நீ கொடுத்துருக்கிற, ஆனா அய்யூபுக்கு அவ்வளோ பெரிய வசதியை கொடுத்துருக்கிற நீ. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய நிலச்சுவான், பெரிய ஜமீன்தார்னு சொல்லுவாங்க பாருங்க. ஜமீன்தார்ங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை, ஜமீன். ஜமீன்கிறது என்னது, உருது வார்த்தை, பார்சி வார்த்தை. அது ஜமீன்தார் அப்படின்னா நிலச்சுவான் அப்படின்னு அர்த்தம். பெரிய நிலபுலன்களுக்கு அதிபதி யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பெரிய தோட்டம் துறவுகள், குடும்பங்கள், நிறைய மனைவிமார்கள். அந்த மனைவிமார்களின் மூலம் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் மட்டும் 79 பேர். ஆம்பளை பிள்ளை மட்டும் 79 பேர், பொம்பளை பிள்ளை 79 பேர். அப்ப எத்தனை மனைவியை முடிச்சு வாழ்ந்திருப்பாங்க. இப்ப இது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. ஆனா அன்னைக்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா, நபிமார்களுக்கு மட்டுமல்ல பொதுவான விஷயமாவே இருந்துச்சு. அவ்வளவு மனைவிமார்களை முடித்தார்கள், அவ்வளவு குழந்தைகளை பெற்றார்கள், அவ்வளவு வசதி வாய்ப்போடு வாழ்ந்தார்கள். இந்த நேரத்துல தான் இப்லீஸ் சொன்னா, உன்னுடைய அடியார் அய்யூபு கண்ணிமைக்கும் நேரம் கூட உனக்கு மாறு செய்யாமல் வணங்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவரை நான் சொல்ற மாதிரி நீ சோதிச்சு பார்த்தேன்னு சொன்னா நிச்சயமா அவர் என்ன செஞ்சிருவாரு, உன்னை மறந்துடுவாரு, உனக்கு நன்றி செலுத்த மாட்டாரு. கஷ்டத்தை கொடுத்த பின்னாலையும் நன்றி செலுத்துகிறாரா என்று பார்க்கணும். நேற்று நம்ம சொன்னோம்ல, எல்லா நிலைகளிலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தை நம்ம படிச்சுக்கிறோம். அந்த பாடத்தின் தொடர்ச்சி என்று கூட இதை சொல்லலாம். எல்லா நிலைகளிலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல பொறுமை, சகிப்புத்தன்மை, நிலைகுலையாமை என்பது மிக மிக அவசியம். இன்னைக்கு பாருங்க, பலஸ்தீனுடைய நிலைமை. ஒப்பந்தம் போட்டாங்க, நீண்ட நாட்களுக்கு பிறகு நமக்கு நிம்மதி பெருமூச்சின்னு நினைச்சு கரடுமுரடான அந்த வீடுகளுக்கு மத்தியிலையும் ரமலானை அவங்க சந்தோஷமா கொண்டாடினாங்க. ஆனா குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, உணவு இல்லை. ஆனால் ரமலான் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனந்தமாக அவர்கள் அந்த ரமலானை நோற்று கொண்டிருக்கும் போது நேற்று ஒரு அடி அடிச்சான் பாருங்க, ஒப்பந்தத்தை மீறி. 300 பேர் காலி ஒரே நேரத்தில். செய்தி 300, ஆனாலும் எத்தனை பேர் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீடியா பொதுவாகவே இறந்தவர்கள் எண்ணிக்கையே குறைவாக தான் காட்டுவாங்க. அதான் அவங்களுடைய பொதுவான ரூல்ஸ். அப்படின்னா அந்த மக்கள் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த கொஞ்ச நேரத்தினுடைய சந்தோஷத்தை கூட அவனால பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஷைத்தான்கள் முஸ்லிம்களுடைய மகிழ்ச்சியை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த மாதிரி ஷைத்தானுடைய தலைவன் தான் யாரு? இப்லீஸ். அந்த இப்லீஸுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கல. அதனால சொன்னா, அய்யூப் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால தான் அவர் வணங்குறாரு, உனக்கு நன்றி செலுத்துறாரு. ஆனா உன்னை நினைக்கிறாரு. அய்யூபுக்கு வேற மாதிரி நிலைமை அப்படியே நேர் மாறுதமா மாறிடுச்சுன்னு சொன்னா அவர் உன்னை நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா, இல்ல என்னுடைய அடியார்கள் அப்படிலாம் இல்லை, என்னுடைய அடியார்கள் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இல்லை, நான் பண்ற சேலஞ்சில் என்ன நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ன உடனே சஜிதாவில் எடுக்கும்போது ஒரு விஷக்காற்றை அவனுடைய அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மூக்குக்குள்ளே ஊதுகிறான். அதன் மூலமாக அவருடைய மேனி முழுவதும் கொப்புளங்களை போல என்ன ஆயிடுச்சு, புண்ணு கிளம்பிடுச்சு. கடைசியில் என்னாச்சு, அந்த விஷக்காற்றை ஊதியதின் காரணத்தினால் தோட்டம் துறவுகள் எல்லாம் பத்தி எரிஞ்சு கரியாச்சு. குடும்பம் எல்லாம் விலகி போயிட்டாங்க. அவங்களுடைய குடும்பம் எல்லாருமே அவர்களை விட்டு விலகி போயிட்டாங்க. உலகம் அப்படித்தானே, சொத்து சுகம் இருக்கிற வரைக்கும் தான் பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு திரிவாங்க. சொத்து சுகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவரா யாரும் தெரியலைங்க அப்படிம்பாங்க. சொத்து சுகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படிப்பட்ட சொந்தம் தெரியுமா, எங்க அம்மாவுடைய அந்த மாமனார் இருக்கிறாங்கல்ல, அந்த மாமனார் எப்படியோ கொண்டு வந்து அந்த சொந்தத்தை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. எனக்கு அவர் சொந்தம், அந்த விஐபி எனக்கு ரொம்ப சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அந்த வசதி வாய்ப்பு பேச வைக்கும். பாருங்களேன், நம்ம வசதி இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், நம்ம நெருங்கிய சொந்தமா இருந்தா அவரா, ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் சொந்தம் இருக்கு, ஆமா எனக்கு அவங்களுக்கு சொந்தம் இருக்கு அப்படிம்பாங்க.
அந்த சொந்தம்னு சொல்றதுக்கே வெட்கப்படுவாங்க. இதுதான் உலகம். பணத்தை வச்சு தான், செல்வத்தை வச்சு தான் அந்த உலகம் நம்மளை முடிவு பண்ணும். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் போன உடனே சொந்த பந்தம் எல்லாம் பிரிஞ்சு போச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவருடைய மேனியில் ஏற்பட்ட அந்த பயங்கரமான அந்த கொப்புளங்கள், நீர் வடியக்கூடிய நிலைமை, இதெல்லாம் பார்த்த உடனே அந்த சொந்தக்காரங்களே சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஊருக்கு வெளியில ஒரு குடிசை அமைச்சு அதில் கொண்டு போய் போட்டு வந்துட்டாங்க. எல்லா மனைவிமார்களும் பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் அவர்களை பேணி பாதுகாப்பாக கண்ணும் கருத்துமாக கவனித்தவர். யாரது? ரஹீமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க பேரு ரஹீமா. இவங்களுடைய பாரம்பரியத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைங்க. அதுல ஒருத்தர் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இன்னொருவர் யாரு? அவர் நபி அல்ல, ஐஷ் என்று சொல்லப்படும். அவருடைய மகன் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்று வரலாறு சொல்கிறது. வரலாற்றுல ஒரு குறிப்பு. அவங்களுடைய மனைவி ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் யாருன்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேத்தி. அவங்க ரஹீமா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரும் சம்பந்தம் பண்ணா எப்படிப்பட்ட வாழ்க்கை அற்புதமா இருக்கும் இல்லையா? நபிமார்களின் பரம்பரையில் வந்தவர்கள். இந்த நிலையில் 2 பேர் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய கஷ்டம் நீங்கின பாடில்லை. எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருடங்கள் குடிசையில அப்படியே அவர்களுடைய மேனியில புண்ணு ஏற்பட்டு அப்படியே நீர் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில், புழுக்கள் நெறியக்கூடிய நிலைமை. அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்களாம், இறைவா, என்னுடைய மேனியில் ஏற்பட்ட புண் என்னுடைய உடலை எல்லாம் துளைத்து விட்டன. ஆனால் அந்த புழுக்கள், நெளிகின்ற புழுக்கள் என்னுடைய நாவை மட்டும் அரிக்காம பார்த்துக்க, அதுலதான் நான் உன்னை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலமாகத்தான் நான் உன்னை திக்ர் செய்கிறேன். அந்த நாக்கையும் அந்த அந்த புழுக்கள் அரித்து திக்ர் செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கிறாதையா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் பாருங்களேன், அல்லாஹு தாலாவிடத்திலே அவர்கள் சொல்லும் போது, அதுக்குற அபுதனா அய்யூப் இதுநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பி வஅதா, எனக்கு நோய் ஏற்பட்டுருச்சு, ஷைத்தான் எனக்கு நோயை உண்டாக்கிட்டான் அப்படிலாம் சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பி வஅதா, எனக்கு பயங்கரமான நோவினை, பயங்கரமான கொப்புளங்களின் மூலம் ஷைத்தான் என்னை வழிகெடுக்க நினைக்கிறான், என்னை தீண்டுகிறான். தீண்டுகிறான்டா என்ன? உனக்கு இவ்வளோ பெரிய நோய் ஏற்பட்டுச்சே, இன்னும் ஏன் இப்படி வணங்கிக்கிட்டு இருக்கிற, அல்லாவுக்கு ஏன் நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கிற. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கமா போயிருந்தாங்களாம். இறை அடியார்களுடைய தன்மை என்னன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கமா போய்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு மனிதர் ஒரு கல்லு மேல தலையை வச்சு படுத்து கிடக்கிறார். அவருடைய மேனி எல்லாம் ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்கின்றன. பக்கத்துல நெருங்கி அவருடைய மேனியில இருக்கக்கூடிய உறுப்புகளை பார்க்கறாங்க, எதுவுமே சரியா இயங்கலை. சரியாக இயங்காத நிலையில் அவர் என்ன செய்கிறார்? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பக்கத்துல நெருங்கி கேட்டாங்களாம், உன்னிடத்துல எந்த நியமத்துமே இருக்கிற மாதிரி தெரியலையே, நீ எதுக்கு அல்லாஹ்வை நீ அல்ஹம்துலில்லாஹ்னு துதிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, எனக்கு சிறுநீர் நல்லா போகுது அப்படின்னு. சிறுநீர் எனக்கு நல்லா போகுது அப்படின்னாராம். நாம நினைக்கிறோம், போறோம் கழிவறைக்கு போறோம், உள்ள நுழைகிறோம், போய் ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்தவொடனே தானா வந்துடுது, கழுவிட்டு வந்துடுறோம். அதனுடைய அருமை நமக்கு ஏதாவது தெரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் சிறுநீரகம் என்பது ஃபெயில் ஆகி சிறுநீர் வர்றதுக்கு தாமதம் ஆயிருச்சுன்னு சொன்னா, அந்த வரவு இவ்வளவு நாட்களாக வந்ததினுடைய அருமை அன்னைக்கு தான் புரியும், அப்பதான் புரியும். அப்போ அந்த மனிதர் சொன்னாராம், எனக்கு சிறுநீர் நல்லா போகுது, அதனால நான் அல்லாஹ்வை நான் திக்ர் செய்யறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொன்னாராம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதைத்தான் சொன்னார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உடல் முழுவதும் அந்த கொப்புளங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த நேரத்தில் இப்லீஸை பற்றி முறையிடுகிற போது, எனக்கு நோயை தந்தது நீதான் யா அல்லாஹ், இப்லீஸ் ஏற்படுத்துற. அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் அப்படின்னா என்ன அர்த்தம்? தஃப்சீர்ல என்ன எழுதுறாங்கடா, அந்த கொப்புளங்களை அவன் ஏற்படுத்துவதன் மூலம் என்னுடைய மன ஊசலாட்டங்களை உருவாக்கி என்னை கெடுக்க நினைக்கிறான் அவன், அதுக்கு நீ வழி கொடுத்துடாதே அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கவே இல்லை. இதுதான் பெருந்தன்மை. எனக்கு நோயை விட்டவன் வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன்,
யார் சொன்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், என்னுடைய அல்லாஹ் எப்படிப்பட்டவன்டா, எனக்கு நோய் ஏற்பட்டால் என்னுடைய நோயை தீர்த்து வைக்கக்கூடியவன், ஷிஃபாவை தரக்கூடியவன் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோயை தந்தது யாரு? அல்லாஹ். ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை கூட என்ன செய்யல? 18 வருஷங்கள், 18 வருடங்களில் ஒரு தடவை கூட அல்லாஹ் என்னுடைய நோயை போக்கிடு, எனக்கு ஷிஃபாவை கொடு கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில யாரு? ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊருக்குள்ள போவாங்க, போய் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேத்தினா அரச பரம்பரைன்னு அர்த்தம். அவங்க தானே எகிப்தினுடைய அரசரா மாறினாங்கல்ல. அதுக்கு பின்னால அவர்களுடைய நிலைமை பார்த்தீங்களா? வீட்டு வேலைகளை எல்லாம் செஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க? கணவனுக்கு மாலை நேரத்துல வந்து உணவு கொடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அவங்கள வந்து என்ன செய்வாங்களாம்? பாதுகாப்பாங்களாம், கவனிப்பாங்களாம். அல்லாஹ்ட்ட ஒரே ஒரு தடவை கையேந்தி அந்த நபி கேட்டிருந்தால் அல்லாஹ் நிச்சயமா கொடுத்துருப்பான். நபிமார்கள் கையேந்தி அல்லாஹ் என்னைக்காவது இல்லைன்னு சொல்லி இருக்கிறானா? நிச்சயமாக நபிமார்கள் கேட்டா அல்லாஹ் கொடுப்பான். ஏன்? நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அவனுடைய வேலையை செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள். அப்படிப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை கூட கேட்கல. நிறைய பேர் சொல்றாங்க நீங்க நபிதானே, அல்லாஹ்ட்ட ஒரு தடவை கையேந்தி கேளுங்க, எனக்கு ஷிஃபாவை கூடிய அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், எனக்கு அல்லாஹ் 50 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தான், நல்ல சொகுசான வாழ்க்கையை தந்தான், வசதியான வாழ்க்கையை தந்தான், ஆனந்தமான வாழ்க்கையை தந்தான். ஆனா இப்போ 18 வருஷமா தான் எனக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் யா அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடுன்னு கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. காரணம் 50 வருஷமா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தானே, அந்த அல்லாஹ்ட்ட போய் இப்ப நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்களாம்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம். ஆனா ஒரு தடவை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கறதுக்காக வேண்டி 2 உறவினர்கள் வர்றாங்க. அந்த மேனியிலிருந்து வரக்கூடிய அந்த அழுகிய நாற்றத்தின் காரணத்தினால் கொஞ்சம் தூரத்துல நின்று என்ன செய்யறாங்க? அந்த 2 பேரும் பார்க்குறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் படக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த 2 பேரும் தூரத்துல இருந்து பேசிக்கிறாங்களாம். மா அதுனப சாஹிப் மா அதுனப அப்துன் ஃபி ஹாத துன்யா மின் அய்யூப் தம்பன் அலீபா. இந்த உலகத்துல அய்யூப் செஞ்ச பாவத்தை மாதிரி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க போல தெரியுது. அவ்வளவு பெரிய பாவத்தை இவர் செஞ்சிருக்கிறார் போல, நமக்கெல்லாம் தெரியாது போல. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நபிமார்கள் பாவம் செய்வார்கள் இன்னைக்கு எப்படி சில பேர் சொல்றானோ அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. நபிமார்கள் பாவம் செய்யாதவர்கள், பாவத்தை நினைக்காதவர்கள் என்பதுதான் நம்ம கொள்கை. பரிசுத்தமானவர்கள், மாசூம்கள், இதுதான் நம்ம கொள்கை. ஆனா அன்னைக்கு அவன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த 2 உறவினர்களும் பேசினாங்களாம், அய்யூப் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறாரு, அந்த தவறு அளவுக்கு இந்த உலகத்துல எவனுமே பண்ணியிருக்கான் மாட்டான் போல தெரியுது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவரை தண்டிக்கிற வகையில இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு பேசிட்டாங்க. இத அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய காதுல விழுந்துருச்சு. உடனே கையை தூக்குனாங்க. இறைவா, உன்னுடைய நபி தப்பு பண்ணுவான்னு பேசிக்கிறாங்க, இதுக்கு மேல நான் கை தூக்காம இருக்க மாட்டேன். அன்னி மஸ்ஸனியதுர் வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். அப்ப கூட பாருங்க அல்லாஹ்ட்ட கேட்கிற விதத்தை பத்தியெல்லாம், நாகரிகத்தை பத்தியெல்லாம். அன்னி மஸ்ஸனியதுர், எனக்கு நோய் ஏற்பட்டுருச்சு, வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் பெரிய இரக்கமுள்ளவன், நீ எனக்கு நல்ல சுகத்தை கொடுன்னு கேட்கல. என்ன, எனக்கு நோய் ஏற்பட்டுருச்சு, நோவினை ஏற்பட்டுருச்சு, ஆனா இந்த நோவினையை போக்கணுமா வேணாமா இரக்கமுள்ள உனக்கு தெரியும் இறைவா, நீ இரக்கமுள்ளவன். இதோட முடிச்சுக்கிட்டாங்க. கேள்வி கேட்கல, மாறாக என்ன சொல்றாங்க? நீ இரக்கமுள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட எதனால கேட்டாங்க தெரியுமா? ஒரு நபியின் அந்தஸ்து என்னங்கிறத விளங்காம பேசலாம் அந்த முட்டாள். இவன்களுக்கு சரியான பாடம் கொடுக்கணும் அப்படின்னா நான் நல்ல சுகத்தை பெறணும். வதுக்குர் அப்தனா அய்யூப், சூரத்து சாதினுடைய 41வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அய்யூபினுடைய வரலாற்றை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பி மாதா. இறைவா, எனக்கு ஏற்பட்ட இந்த நோயின் மூலம் ஷைத்தான் என்னை சோதிக்க நினைக்கிறான். ஷைத்தான் இப்லீஸ் என்னை என்ன செய்கிறான்? அவன் எப்படியாவது வழிகெடுத்துடணும், மன ஊசலாட்டங்களை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்.
எனவே எனக்கு நல்ல சுகத்தை கொடு என்பதை போல கேட்கிறார். அல்லாஹ் சொன்னான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கையை தூக்குனவனே நபி கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டான்ல. அல்லாஹ் உடனே சொல்றான், உர்கும் பிரிஜ்லிக் ஹாதா முக்தஸலும் பாரிது வ ஷராப். இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய படிப்பினை. என்ன தெரியுமா? நோய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பான் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடாது. அந்த நோயை போக்குறதுக்கான முயற்சி நம்மிடமிருந்து இருக்கணும். அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். ஐயூபே நீ கேட்டுட்டு இல்ல, நீ நல்ல சுகம் பெற்றுவா போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், உன் முயற்சியும் வேண்டும். உர்கும் பிரிஜ்லிக், உன்னுடைய காலால கீழே இப்படி அடி, உன்னுடைய காலை வச்சு என்ன செய், அடி அப்படின்ற உடனே அல்லாஹ் சொன்னா, உர்கும் பிரிஜ்லிக் ஹாதா முக்தஸலும் பாரிது வ ஷராப். நீ அடிக்கக்கூடிய அந்த கால் அடியிலிருந்து பரக்கத்தான தண்ணீர் உண்டாகும், பரக்கத்தான நீரூற்று உண்டாகும். ஹாதா முக்தஸல், அது எப்படிப்பட்டது தெரியுமா? அதை நீ குளி, அதை குளிக்கவும் செய்யலாம். பாரிதும், குளுமையான நீர். வஷராப், குடிப்பதற்கு குளுமையான, குளிப்பதற்கு குளுமையான அற்புதமான நீர் வரும், அதிலிருந்து நீ குளிப்பாயாக, குடிப்பாயாக என்று அல்லாஹ் சொன்னான். நபியினுடைய காலடியிலிருந்து உதயமான அந்த தண்ணீர் வரக்கத்தான தண்ணீர். குடிக்கிறார்கள், குளிக்கிறார்கள், அழகு மிகுந்த வாலிபரை போல மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் அதுக்கு பின்னால என்ன உள்ள ரிசல்ட்டை எப்படி சொல்றான் தெரியுமா? வவஹப்னா லஹு அஹ்லஹு வ மித்லஹும் மஅஹும் ரஹ்மத்தன் மின் இந்தினா வ ذிக்ரா லிஉலில் அல்பாப். அறிவுடையவர்கள் சிந்திப்பார்கள் சொல்லக்கூடிய அந்த பாடத்துல நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அதுல இங்கேயும் அல்லாஹ் பேசுறான். என்ன சொல்றான்னு சொன்னா, வவஹப்னா லஹு அஹ்லஹு, அந்த நபியினுடைய ஒரே ஒரு துஆவுக்கு கிடைச்ச பரக்கத்தை பாருங்க. மேனி முழுவதும் பரிசுத்தமாயிருச்சு, அழகாயிருச்சு, மின்னக்கூடிய அற்புதமான அழகு அவர்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு. ஆனால் பிரிந்து போன சொத்துக்களும் பிரிந்து போன உறவுகளும் வருவார்களா? அல்லாஹ் சொல்றான், அதையும் கொடுத்தோம். வவஹப்னா லஹு, அந்த அய்யூபுக்கு நாம் வழங்கினோம். அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தை திருப்பி கொடுத்தோம். வமித்லஹும் மஅஹும், அந்த குடும்பம் மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா இன்னும் சில குடும்பத்தை கொடுத்தோம், அதிகப்படியா கொடுத்தோம். வவஹப்னா லஹு அஹ்லஹு வமித்லஹும் மஅஹும் ரஹ்மத்தன், அவர்களுக்கு நம்முடைய அருளை கொடுத்தோம், அருளாக கொடுத்தோம். மின் இந்தினா வ ذிக்ரா லிஉலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய அறிவுடையவர்களுக்கு இதிலே பாடத்தையும் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? வஹுத் பியதிக லிக்தன் ஃபத்ரிப் பிஹி வலா தஹனத் இன்னா வஜத்னாஹு சாபிரா நிஅமல் அப்த் இன்னஹு அவ்வாப். நபியே, அய்யூபே, வஹுத் பியதிக லிக்தன், ஒரு கீற்றுக்கட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கீற்றுக்கட்டு, இந்த ஓலை உரிப்பு எடுத்தா விளக்குமாறு வரும் பாருங்க, தொடப்ப குச்சி, அந்த தொடப்பு குச்சியினுடைய ஒரு கட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை கொண்டு என்ன செய்யுங்க? உங்களுடைய மனைவியை அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது ஏன் தெரியுமா? ஒரு கட்டத்துல பெண் தானே, கணவனை எவ்வளவு நாள் தான் இப்படி பாதுகாக்கிறது? உடம்பு நல்லா ஆகிற மாதிரியும் தெரியல, 18 வருஷமாச்சு, இப்படி நான் பாடாப்படுறேனே, கஷ்டப்படுறேனே, ஊரெல்லாம் போய் ஒவ்வொருத்தரா வேலை செஞ்சு நான் சாப்பாடு கொண்டு வர்றேனே, எனக்கு இவ்வளோ பெரிய சோதனையா இருக்கு, அல்லாஹ் ஏன் இப்படி நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்களாம். தஃசீர்ல எழுதுறாங்க, அப்படி ஒரு வார்த்தையை கேட்டாங்களாம். யாரு? ரஹீமா அலைஹிஸ்ஸலாம். கேட்ட உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், உன்னைய எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னா 100 கசைகள் அடித்து உனக்கு தண்டனை கொடுக்காம நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 100 கசையடிகளை உனக்கு கொடுத்து உனக்கு தண்டனை கொடுக்காம நான் பேச மாட்டேன். என்னுடைய அல்லாஹ்வை பத்தி நீ குறை சொல்ற, நீ என்னுடைய அல்லாஹ்வை பத்தி நீ குறை சொல்ற, நீ இப்படி சொன்னதுனால நான் நல்ல விதமா நல்ல சுகம் ஆயிட்டேன்னு சொன்னா 100 கசையடிகள் அடிக்காம உன்னைய நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஆயிட்டாங்க. மாலை நேரத்துல ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வரும்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அழகு மிளிர்ந்த அழகான ஒரு மேனியோடு, மின்னக்கூடிய முகத்தோடு அங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு வாலிபர். தஃசீர்ல எழுதுறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல என்ன வயசு? உதாரணமா 50 வயசுல நோய் ஏற்பட்டு 18 வருஷம் சொன்னா 68 வயசு ஆயிடுச்சுல, அப்ப வயோதிகம் தானே. ஆனா அல்லாஹ் இளமையை திருப்பி கொடுத்தாங்க. ரஹ்மத்தன், அல்லாஹ் அவர்களுக்கு இளமையை திருப்பி கொடுத்தாங்க.
அந்த இளமை ததும்ப அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாலிபரை பார்த்த உடனே ரஹீமா அம்மா இப்படி பாக்குறாங்க, அந்த ஆளையும் பாக்குறாங்க. அந்த ஆள்கிட்ட கேட்டாங்களா, இங்க என் கணவர் ஒருத்தர் உட்கார்ந்தாரு, ஒரு உடம்பு சரியில்லாம உடம்பெல்லாம் பொண்ணா இருந்து, அந்த ஆளை பாத்தீங்களா? ரஹீமா என்ன பேசுற நீ யார்கிட்ட கேட்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல இங்க ஒரு மனிதர் உட்கார்ந்துருப்பாரு, மாலை நேரத்துல வந்து அவருக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், அவர் அந்த பசி தாங்க மாட்டாரு, அவரை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரஹீமா அந்த ஐயூப் நான் தான், என்னை அவனுக்கு அடையாளம் தெரியலையா? அந்த ஐயூப் நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. கூர்ந்து பார்த்துட்டு நீ பொய் சொல்றீங்க அப்படின்னா, இல்ல நான் தான் உன்னுடைய கணவன் ஐயூப். அல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அந்த மாதிரி என்னுடைய காலடியில் வந்த வழிந்தோடி அந்த நீரூற்றை தந்தான், இந்த நீரூற்றினுடைய தண்ணீரை அருந்தினேன், இதை நான் எடுத்து குளித்தேன், எனக்கு அல்லாஹ் நல்ல சுகத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு, நீங்க தான் என்னுடைய கணவரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. ஆனா எனக்கு நல்லா ஆயிட்டான், உன்னிட்ட நான் பேச மாட்டேன், 100 கசையடிகள் கொடுத்தா பேசுவேன். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால். ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்னுடைய கணவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஆதங்கத்துல பேசினது. ஆனா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் உணர்றாங்க, என்னுடைய மனைவியை நான் விட்டு கொடுக்க முடியாது, அதுக்காக நான் அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா தீர்வு சொன்ன, ஐயூப் உன் மனைவியின் மீது நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறன்னு எனக்கு தெரியும், 100 கசையடி கொடுக்க உன்னால முடியாது, அதனால ஒரு கீற்றினுடைய ஒரு கட்டை எடுத்து அதை உன்னுடைய மனைவியின் மீது அடித்து விடு, அது 100 அடிக்கு சமமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அதனுடைய பரிகாரத்தை சொன்னான். கண்ணியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கிறோம், பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இது. அல்லாஹ் சில நேரங்கள்ல பொறுமையாளர்களுக்கு இந்த உலகத்திலேயே கூலி வழங்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துல ஒரு மூமினாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு நோயின் மூலமாகவோ மனக்கவலைகளின் மூலமாகவோ கஷ்டங்களின் மூலமாகவோ சோதிக்கிறான் என்று சொன்னால், அவன் அப்படி சோதனையின் மூலம் நடந்து கொண்டே இருக்கிறான். எந்த அளவிற்கென்றால் ஒரு முள் குத்தினாலும் அந்த கஷ்டத்துக்கு பகரமாகும் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். அடியார்கள் அதிகமாக சோதிக்கப்படுவதின் காரணத்தினால் அந்த சோதனை அவர்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கும். கடைசியாக அல்லாஹ்வை சந்திக்கிற போது எந்த கவலையும் கஷ்டமும் எந்த ஒரு பாவம் இல்லாமல் பரிசுத்தமான மனிதனாக அல்லாஹ்வை அவன் சந்திப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மறுமையில உலகத்துல கஷ்டப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கூப்பிட்டு, இதோ வா, உலகத்துல நீ கஷ்டப்பட்டு இல்லை, உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த நியாமத்தை பார் அப்படின்னு கேட்கணும். அந்த மனிதன் நினைப்பானா, உலகத்துல நான் லேசான கஷ்டத்துக்கு நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன், ஆனா இங்க இருக்கக்கூடிய நியாமத்தை பார்த்தா, இறைவா உலகத்துல எவனாவது ஒரு வம்பன் ஒரு மோசமான மனிதன் என்னைய பிடிச்சி இரும்பு கத்தரியால என்னுடைய உடம்பை துண்டு துண்டா நறுக்கி அதன் மூலமாக நான் பெரிய சோதனைக்கு உள்ளாகி இருந்தால் அந்த மறுமையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் இறைவா அப்படின்னு கேட்பாங்க. உலகத்தினுடைய கஷ்டங்கள் மறுமையினுடைய சேமிப்பு. அஹ்லுல் ஃபضல் என்ற ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் பேர் வைக்கிறான். அஹ்லுல் ஃபضல், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய பேர் என்ன? அஹ்லுல் ஃபضல். மஹ்ஷரிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நிலையில் யா அஹ்லல் ஃபضல், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே என்று ஒரு அழைப்பாளர் அழைப்பார். ஒரு சின்னஞ்சிறிய கூட்டம் எழுந்திருக்கும். கேள்வி கணக்கு நடைபெறக்கூடிய இடத்திலும் சொர்க்கத்தின் வாசலை நோக்கி வேகமாக ஓடுவார்கள். ஓடுகிற போது அங்கே நிற்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பார்கள், கேள்வி கணக்கு முடிஞ்சிச்சா? இல்லை, எங்களுக்கெல்லாம் கேள்வி கணக்கு கிடையாது, அல்லாஹ் எங்களை தனிப்பட்ட முறையில் அஹ்லுல் ஃபضல் சொல்லி கூப்பிட்டான், எங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லைன்னு சொல்லிட்டான், சொர்க்கத்துல நுழையுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், பாபு சாபிரியினுடைய வாசல் இது, எங்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. உடனே அந்த மலக்குமார்கள் கேட்கிறாங்களா, அஹ்லுல் ஃபضல் என்ற சிறப்பான பெயருக்கும் இப்படிப்பட்ட சலுகைகளுக்கும் உங்களுக்கு வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் கேட்கிறோன்னே, இந்த மலக்குமார்கள்ட்ட அந்த அஹ்லுல் ஃபضல்கள் சொல்வார்களாம், அந்த பொறுமையாளர்கள் சொல்வார்களாம், உலகத்துல எல்லோரும் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க, நாங்க கவலையோடு இருந்தோம். எல்லோரும் நல்ல ஆடைகள் அணிந்தார்கள், நாங்கள் கிழிந்த ஆடைகள் அணிந்திருந்தோம். எல்லோருக்கும் நல்ல உணவுகள் கிடைத்தன, நாங்களோ சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம்.
எல்லோரும் நல்ல சுகமாக இருந்தார்கள். நாங்கள் நோய் நொடியிலே கஷ்டப்பட்டோம். உலகத்தில் அல்லாஹ் நிம்மதி என்பதை எங்களுக்கு கொடுக்கவில்லை, சந்தோஷம் என்பதை கொடுக்கவில்லை, வளமான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கவில்லை. ஏழ்மை, நோய், சோதனை, இப்படி அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அந்த பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய கூலி தான் இது என்றவுடன் மலக்குமார்கள் சொல்வார்களாம், நீங்கள் இந்த சிறப்புக்கு தகுதியானவர்கள் தான், செல்லுங்கள், உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை என்று அந்த மலக்குமார்கள் வாழ்த்து கூறி வரவேற்பார்கள் என்பதாக ஹதீஸிலே படிக்கிறோம். அருமையான பெருமக்களே, வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறோமே யாரும் நொந்து போயிட வேணாம். வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்வோமே ஆனால் நாளை மறுமையிலே நாம் அனுபவிக்க போன்ற அந்த செல்வங்கள், நாளை அனுபவிக்க போகின்ற அந்த நியாமத்துகள், அல்லாஹ்வுடைய பரிசுகள் சாதாரணமானதல்ல. அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்கள் கணக்கில்லாமல் நாளை மறுமையில் கூலி வழங்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த மாதம் பொறுமையின் மாதம். இந்த மாதம் ஹாதா ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையின் மாதம், பொறுமையின் கூலி சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அஹ்லுல் ஃபضلகளில் ஒருவராக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.